ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 அண்ட் 2 ரெண்டுமே வந்து நமக்கு அஃபிஷியலாக தமிழ் டப்பில் வரப்போகுது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சீசன் 3 வந்து தமிழ் டப்பில் வரப்போகுது, ஆனால் சீசன் 1 அண்ட் 2 வந்து வராதுன்ற மாதிரி அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நான் அதை எதை மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா, சீசன் 1 அண்ட் 2 வந்து கிரன்ச்சி ரோல் பண்ண மாட்டாங்க. ஓகே, சீசன் 3 வந்து கிரன்ச்சி ரோல் தான் பண்ணுறாங்க. நம்ம டிசம்பர் 22 வந்து ரிலீஸ் ஆகுது. ஆனால் சீசன் 1 அண்ட் 2 வந்து கிரன்ச்சி ரோல் தமிழ் டப் பண்ணவே மாட்டாங்க. அதை மென்ஷன் பண்ணி தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் நிறைய பேர் வந்து வருது ப்ரோ, சீசன் 1 அண்ட் 2 வருது, சோனி ஐயில் வருதுன்ற மாதிரி அந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஏன் அந்த வீடியோவில் இந்த சோனி ஐ டப்பிங்கை பற்றி மென்ஷன் பண்ணலை அப்படின்னா, அது தேவையில்லைன்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தமிழ் டப்பிங்கில் அனிமே பார்க்குறது வந்து கிரன்ச்சி ரோல் பண்ண டப்பிங் தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. வெல், நருட்டோவுமே சோனி ஐ தான் பண்ணாங்க. நான் வந்து காமனாக சொல்கிறேன், அனிமே ஃபேன்ஸுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த கிரன்ச்சி ரோல் பண்ணுற தமிழ் டப்பிங் வந்து நிறைய பிடிச்சிருக்கு. உதாரணத்துக்கு நம்ம ஜுஜுட்சு கைசன் பண்ணுறாங்க, நிறைய அனிமே பண்ணுறாங்க. எனக்கு அந்த டேண்டடன்லாம் இப்போ வந்துச்சு. இந்த மாதிரி அனிமேலாம் நிறைய பேருக்கு வந்து கிரன்ச்சி ரோல் டப்பிங் தான் பிடிச்சிருக்கு. ஸோ எதுக்கு நம்ம சோனி ஐ டப்பிங்கை பற்றி பேசணும்னு தான் அந்த வீடியோவில் பேசலை. இந்த வீடியோ தனியாக போடணும்னு தான் நான் கண்டென்ட் எடுத்து வச்சுருந்தேன். அதனால அந்த வீடியோவில் நான் அதை பேசலை. பட் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க. சரி, ஓகே, இப்போ வந்து இந்த சீசன் 1 அண்ட் 2 தமிழ் டப் வருது. பட் வந்து கிரன்ச்சி ரோல் பண்ணலை, சோனி ஐ தான் பண்ணுறாங்க. நம்ம நருட்டோ டப் பண்ணாங்கல்ல, அவங்க தான் பண்ணுறாங்க. நான் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில். போன வீடியோவில் ஏன் சொல்லலைன்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால தான் இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நான் தனியாக போடணுன்ட்டு கண்டென்ட் எடுத்து வச்சனால நான் அதில் பேசலை. ஓகேவா? இப்போ என்னன்னா, இந்த சீசன் 1 அண்ட் 2 வந்து நம்ம சோனி ஐயில் வருது. எப்போ அப்படின்னா, நம்ம நவம்பர் 22 இப்போ தான் இந்த மாதம் வந்துடும். எப்படின்னா, சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? சாட்டர்டே. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, 10 பிஎம்க்கு தான் நைட் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நம்ம டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணி பார்ப்போம், இல்லைனா பைரசி வெப்சைட்ஸில் போய் தமிழ் டப் பார்த்துட்டு இருப்போம். இந்த 10 பிஎம்ன்ற பிரச்சனை இதுக்கு முன்னாடியே நமக்கு வந்திருக்கு. கார்ட்டூன் நெட்வொர்க்கில் நம்ம அன்ட்ரக் சென்டருமே ஒன் பீஸுமே வந்து நிப்பாட்டி வச்சதுக்கு காரணமே வந்து இந்த லேட்டாக டெலிகாஸ்ட் பண்ணுறது, ஆடியன்ஸ் பார்க்க முடியாத டைமில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறது தான். ஸோ இவங்களுமே வந்து 10 பிஎம்க்கு தான் பண்ணுறாங்க. எனக்கு சோனியை பொறுத்த வரைக்கும் ஏதோ கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம நருட்டோ வந்து ஷிப்புடன் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கல்ல. ஸோ வந்து நம்பிக்கை இருக்கும். ஒன் பஞ்ச் மேன்லாம் ஒரு 24 எபிசோடு 12 எபிசோடு தான் இருக்கும். ஸோ அதனால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் சோனியாயுமே வந்து நல்ல டப்பிங் தான் பண்ணுவாங்க. ஏன்னா நருட்டோ பண்ணதே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன ஒரு பிரச்சனை இடிக்குது அப்படின்னா, இந்த 10 பிஎம் அப்படின்ற அந்த டைம் தான் இடிக்குது. ஓகே, 2 சீசனுமே அவங்க தொடர்ந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு கேப்புமே இல்லாமல். அதாவது சாட்டர்டே நவம்பர் 22 ஸ்டார்ட் ஆகும்ப்பா. டெய்லி வந்து 10 பிஎம்க்கு வந்து இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. நமக்கு வந்து 2 சீசனுமே வந்துடும். ஸோ தமிழ் டப்பில் வந்து சோனியை வந்துடும். ஆனால் சீசன் 3 சோனியை பண்ண மாட்டாங்க. சீசன் 3 நம்ம டிசம்பர் 22 வந்து கிரன்ச் ரோலில் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகும். இதுதான் வந்து ஒரு எரிச்சலாகவே இருக்குது. ஐக்யூவுமே இப்படி தான், நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஐக்யூலையுமே இதே மாதிரி தான் பண்ணாங்க. சீசன் 1, 2, 3 வந்து கிரன்ச் ரோலில் பண்ணியிருந்தாங்க. 4 வந்து ஜியோ ஹாட் ஸ்டார் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிரன்ச்சி ரோலுமே வந்து சீசன் 4 வந்து டப் பண்ணி விட்டுட்டான். ஆனால் ஒன் பஞ்ச் மேனுக்கு அப்படி நடக்க போகிறது இல்லை. சீசன் 3 மட்டும்தான் கிரன்ச்சி ரோல் தமிழ் டப் பண்ண போகிறான். சீசன் 1 அண்ட் 2 ரைட்ஸ் வந்து சோனி ஐட்ட இருக்குது. அதாவது சோனி ஐ வந்து வேற வாய்ஸ் ஆக்டர்ஸ் வச்சு பண்ணுவான். நம்ம ஃபஸ்ட்டு 2 சீசன் பார்ப்போமா? ஓகே, நல்லா இருக்குது. நான் வந்து டப்பிங் நல்லா இருக்கும், நல்லா இல்லை, குவாலிட்டி நல்லா இருக்குன்றதை பற்றி பேசலை. நான் நார்மலாக பேசிகிட்டு இருக்கேன். அதாவது இப்போ சோனி ஐ டப்பிங் சீசன் 1 அண்ட் 2 நம்ம பார்ப்போம். ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். சீசன் 3 வந்து சோனி ஐ பண்ண மாட்டான். ஏன்னா ரைட்ஸ் கிரன்ச்சி ரோல்கிட்ட இருக்கா. கிரன்ச்சி ரோல் டப் பண்ணும்போது அவன் வந்து வேற வாய்ஸ் ஆக்டர்ஸ் கொடுத்துருப்பான். இப்போ சைத்தாமாவோட வாய்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜெனோஸோட வாய்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி மெயின் கேரக்டரோட வாய்ஸ் வந்து மாற்றிடுவாங்க. அப்போ வந்து நமக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் 2 சீசனில் பார்த்த வாய்ஸ் வந்து நமக்கு மைண்டில் செட் ஆகிருக்கும். சீசன் 3ல புதுசாக மாறும்போது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். நமக்கு வந்து இது கனெக்ட் ஆகாது. அதுதான், ஒன்று சோனி ஐ பண்ணணும், இல்லை கிரன்ச் ரோல் பண்ணணும். எதுக்கு 2 சீசன் அவன், ஒரு சீசன் இவன் பண்ணுறான்னு எனக்கு தெரியல. யார் வந்து இந்த ரைட்ஸை பிரித்து கொடுக்குறான்னு தெரில. நிறைய அனிமே இப்படி தான் சொதப்புது, தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, பார்க்கலாம். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சீசன் 1 அண்ட் 2 வந்து நவம்பர் 22 ரிலீஸ் ஆகுமா. அதுக்கப்புறம் ஒரு மாதத்தில் டிசம்பர் 22ல் வந்து நமக்கு சீசன் 3 ரிலீஸ் ஆகுது. ஒரு மாதத்துலேயே நம்ம வந்து சீசன் 3யுமே பார்த்துருவோம். ஸோ வந்து ஒரு டக்குன்னு ரிலீஸ் ஆகுதுல்ல, பார்ப்போம் எப்படி வருது, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் டப்பிங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நான் தமிழ் டப்பிங் ரிவ்யூமே ஒரு வீடியோ நான் போடுறேன். அண்ட் எத்தனை பேர் வந்து சீசன் 3 ஒன் பஞ்ச் மேன் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அனிமேஷன்
பற்றி நிறைய விஷயங்கள்லாம் வீடியோ போட்டிருந்தோம். நான் வந்து யார் சீசன் 3 வந்து இப்போ கரண்ட்டில் பார்த்துட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சோனி ஐ வந்து தமிழ் டப்பிங் பண்ணுறது வந்து பிரச்சனை இல்லை. அந்த டெலிகாஸ்ட் பண்ணுற அந்த 10 PM ஏன் உறுத்துதுன்றதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, நடுவில் திடீர்னு நிறுத்திடக்கூடாது. சீசன் 1 மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து டிஆர்பி ரேட்டிங் வரல, அதனால சீசன் 2வை நாங்கள் நிறுத்தி வச்சுட்டோம், ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி கார்ட்டூன் நெட்வொர்க் பண்ண மாதிரி பண்ணிடக்கூடாது. அதுதான் ஒரு விஷயமே. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து டிவியில் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் டெலிகிராமில் ஏற்றி அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. டிவி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் சோனி ஐ சேனலில் பாருங்கள். அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஸ்டாப் பண்ணுற பிரச்சனை வராமல் போகும். சரி, ஓகே ப்ரோ. இப்போ என்ன தான் ப்ரோ சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபைனலி வந்து ஒன் பஞ்ச் மேன் November 22 தமிழில் ரிலீஸ் ஆகுது. சாட்டர்டே நைட் 10 PMக்கு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அப்படியே ஒரு எபிசோடாக ரிலீஸ் பண்ணுவாங்க. 2 சீசனுமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது சோனி ஐ. அதுக்கப்புறம் ஒரு மாதம் தள்ளி டிசம்பர் 22 வந்து கிரன்ச்சி ரோல் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. சீசன் 3 மட்டும், 1, 2 பண்ண மாட்டாங்க. சீசன் 3 மட்டும் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு கண்டினியூஸாக இந்த 2 மாதம், நவம்பர், டிசம்பர், இந்த 2 மாதத்தில் நம்ம ஒன் பஞ்ச் மேன் சீரீஸையே தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான காரணமே. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சது வந்து, நீங்கள் அனிமே வந்து ஜாப்பனீஸில் பார்ப்பீங்க. ஒன் பஞ்ச் மேன் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த சீசன் 3 வந்தனால நான் வந்து நிறைய பேர் நல்லா ஹைப்பாக இருக்குது, அதனால நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், இல்லை வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஒன் பஞ்ச் மேன், அது தமிழ் டப்பில் வேறு வருதா, சரி தமிழ்லேயே பார்ப்போம், அப்படிலாம் நீங்கள் இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தால், ஐ மீன் எல்லாருமே ஜாப்பனீஸில் பார்ப்போம் ப்ரோ, இது தமிழ் டப்பில் வரனால நான் புதுசாக ட்ரை பண்ண போகிறேன், தமிழ் டப்பில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா வேண்டாம். நீங்கள் வந்து ஜாப்பனீஸில் பார்க்குறீங்க, நீங்கள் ஜாப்பனீஸில் பார்த்துட்டு ஒரு ரீவாட்ச் பண்ணும்போதோ இல்லை எப்போமாவது உங்களுக்கு தோணும் போதோ தமிழ் டப் நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை ப்ரோ நான் எல்லா அனிமேவுமே தமிழ் டப்பிங்கில் தான் பார்ப்பேன், அதனால தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒன் பஞ்ச் மேன் தமிழில் பார்க்கணுன்றதுக்காக, அப்படி ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா ஓகே, உங்களுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் சோனி ஐயில் 2 சீசன் பார்த்துட்டு 3ஆவது சீசன் கிரன்ச்சி ரோலில் பார்க்குற மாதிரி இருக்கும். என்னோட சஜஷன் இதுதான். நீங்கள் புதுசாக வந்து தமிழ் டப்பிங்கில் தான் நான் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் ஓகே தமிழ் டப்பிங்லேயே பார்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும். ஒரு சின்ன ஆக்வர்டான ஒரு ஃபீலிங் இருக்கும், பட் வந்து நல்லா இருக்கும். முதல் 2 சீசன் ஒரு வாய்ஸ் இருக்கும், சீசன் 3ல ஒரு வாய்ஸ் இருக்கும். பட் ஜாப்பனீஸில் நான் அனிமே பார்ப்பேன், பட் இது வரைக்கும் ஒன் பஞ்ச் மேன் பார்த்ததில்ல. நான் வந்து தமிழில் வரதுனால தமிழ்லையே ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன்னு நினச்சிங்கன்னா வேண்டாம், நீங்கள் ஜாப்பனீஸ்லேயே பாருங்கள், இல்லைனா இங்கிலீஷில் கூட பாருங்கள், அதுதான் என்னோட சஜஷன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான், எப்போ ரிலீஸ் ஆகுது, என்ன பண்ண போகிறாங்க, என்ன பிரச்சனை வரும்ன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்காமல் இருந்திருந்தால் ஐம் சாரி. ஏன்னா வந்து நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருந்தேன், ரொம்ப பலவலன்னு பேசணுன்ற மாதிரி நான் நினைக்கல. பட் என்னன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்ல வரேன். இந்த டப்பிங் இஷ்யூ, அவங்க 2 சீசன் பண்ணுறாங்க, இவன் ஒரு சீசன் பண்ணுறான், நம்ம வந்து டிஆர்பி ரேட்டிங் இல்லைனா வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க, டிவி சேனல்ஸ் அப்படி தான். பட் கிரன்ச்சி ரோலில் பண்ணால் அந்த விஷயம்லாம் வராது. இதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, என்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசினா எப்படி பேசுவனோ அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக பேசி அப்லோட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.